ஐயப்ப பக்தர்கள் மற்றவர்களை சாமி என்று கூப்பிடுவது ஏன் தெரியுமா? இதை பற்றி தெரிந்து கொள்ள சாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் செய்யுங்கள். சபரிமலைக்கு புறப்படும் எவராக இருந்தாலும் வயது, சாதி, நிலை, பதவி, கல்வி என எதுவாக இருந்தாலும் ஒரே பெயர் மட்டுமே, சாமி. ஏன் இது ஒரு சாதாரண மரியாதை அல்ல. ஐயப்ப வழிபாட்டின் அடிப்படை தத்துவம் இதுதான். இந்த உலகில் இருக்கும் அனைத்திலும் ஐயப்பனின் உட்பொருள் இருக்கிறது என்ற நம்பிக்கை. அதனால் தான் ஒரு மனிதரை கண்டால் அவரை மனிதராக அல்ல, ஐயப்பனாகவே காண்கிறார்கள். அதனால் தான் ஒவ்வொரு பக்தரும் மற்றவர்களை சாமி என்று அழைக்கிறார்கள். ஐயப்ப தரிசனத்திற்கு ஒரு பெரிய தத்துவம் உள்ளது. இறைவன் முன் யாரும் பெரியவரும் அல்ல, சின்னவரும் அல்ல. அதனால் தான் ஜாதி, மதம், பூர்வீகம், தொழில், செல்வம் எதுவும் அங்கே பொருட்டல்ல. அனைவரும் ஒரே நிறம், அனைவருக்கும் ஒரே வார்த்தை சுவாமி, அனைவருக்கும் ஒரே குறிக்கோள் ஐயப்பன். அந்த சமத்துவத்தை நினைவுபடுத்த ஒவ்வொருவரையும் சாமி என்று அழைக்கிறார்கள். நாம் யாரை சாமி என்று கூப்பிடுகிறோமோ ஆன்மீக ரீதியில் அதே நேரத்தில் நம்முள் இருக்கும் ஐயப்பனையும் எழுப்புகிறோம். அதுதான் இந்த பாரம்பரியத்தின் ஆழமான ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.